நெகேமியா 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இது நெகேமியாவில் உள்ள 5வது பாடம். இந்த கேம்புக்கு நம்ம இதான் பார்க்கக்கூடிய கடைசி பாடம். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போய் சேருவோம். அதாவது நெகேமியா சூசா அரண்மனையில் இருக்கிறாரு. அங்கே உள்ள ராஜா அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு ஒரு பானபத்திரக்காரனாக இருக்கிறார். இப்போ எருசலேமிலிருந்து ஒரு சகோதரன் வர்றாரு. அந்த சகோதரன் சொல்கிறாரு, அனானி என்கிற சகோதரன் ஐயா, எருசலேமில் நம்ம இருக்கிற மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு போச்சு, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நிர்கதியான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவருக்கு துக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 4 மாத காலங்கள் 4 லாங் மந்த்ஸ் உபவாசம் இருந்து இரவும் பகலும் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடிய காரியம். ஜெபித்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்டுக்கொண்டு ஜனங்களுக்காக, தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களுக்காக கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி வந்தால் நீங்கள் எங்களை மறுபடியும் ஊருக்கு கூட்டி சேர்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால் எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் அவர் பரிந்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக ஜெபித்த அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு தன்னுடைய காரியங்களை எப்படி தயார் செய்ய வேண்டும், ப்ரே. ஏன்னா அந்த தீம் என்ன நம்ம இதுக்கு ப்ரே. முதலாவது ஜெபம், 2வது ப்ரிப்பேர். என்ன பண்ணுறாரு, சரியான கால அளவை தெரிந்தெடுக்கிறார். ஜெபம் பண்ணி எப்போ போய் ராஜாட்ட பேசணும், எப்போ ராணி கூட இருப்பாங்கன்னு பார்த்து அந்த சரியான நேரத்தில் போய் தன்னுடைய வேண்டுகோளை கொடுக்குறாரு. எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன மாதிரியான கடிதங்கள் வேணும், எல்லாமே வேணும்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற ஆள் முதற்கொண்டு அந்த கவர்னர் யார் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைத்து விட்டு அதை ராஜாட்ட கேட்குறாரு. ராஜா உடனே அதுக்கான எல்லாத்தையும் கொடுத்த உடனே ராஜா கட்டடத்தை நிறுத்துங்கன்னு சொன்ன ராஜாவே கட்டுங்கள் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தையும் அதற்கு தேவையான பொருள்களையும் கொடுத்து இராணுவத்தையும் குதிரை வீரர்களோடு சேர்த்து அனுப்புகிறார். இங்கே வந்தவர் உடனே வேலையை ஆரம்பிக்கலை. என்ன பண்ணுறாரு, தன்னை மறுபடியும் தயார் பண்ணுகிறார். 3 நாட்கள் இருந்து விட்டு இரவில் யாருக்கும் தெரியாமல் போய் எல்லாத்தையும் சர்வே பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு என்ன செய்யணுங்கிறத யாருக்கும் தெரிவிக்காமல் கடைசியாக அதை எப்படி செய்யணுன்ற ஒரு திட்டம் வகுத்த பின்பாக எல்லா மக்களையும் கூப்பிட்டு, நீங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், இதிலிருந்து இந்த நிந்தையிலிருந்து நம்ம வெடிவிடுதலை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம எல்லாம் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, ஆமாம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் என்று சொல்லக்கூடியதா. என்ன, நான் சூசாலிருந்து வந்தேன், 2 மாத காலம் பிரயாணப்பட்டு வந்தாலும் இது என்னுடைய பிரச்சனை என்று சொல்லக்கூடியதா, நம்ம எல்லாரும் உள்ள பிரச்சனை என்று சொல்லக்கூடியதாய் ஜனங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய காரியம். அப்போ என்ன, முதலாவது ஜெபம், 2வது தன்னை தயார்படுத்தி கொள்வது, ப்ரே, ப்ரிப்பேர். இப்போ ப்ரொசீட். இந்த ப்ரொசீட் என்று சொல்லக்கூடியதில் தான் இந்த காரியத்தில் பார்க்க போயிடும். இப்போ 3வது அதிகாரம் வந்திருக்கிறோம். நான் சொன்னது பாரி நம்ம திரும்பி போனதுக்கு பின்பாக மீதி உள்ள அதிகாரங்களை நம்ம பார்த்து கொள்வோம். இன்றைக்கு இந்த கேம்பில் இதுதான் கடைசி இந்த செய்தி. இந்த இதில் என்ன பார்க்க போயிடும்னா, நம்ம எப்படி எல்லாரும் ஒரு சபையாய் ஒரு சரீரமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து இசைந்து செயல்பட வேண்டும் என்பதை காட்டக்கூடியதாக. இது ஒரு ஒர்க்கிங் வித் அதர்ஸ் இன் த சர்வீஸ் டு த லார்ட் என்ற தலைப்பின் கீழே இது பார்க்க போயிடும். ஆர்சி ஸ்ப்ரவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, how desperately sad is the fact that the church is known by schemism, not unity, ignorance, not knowledge, and indecisiveness rather than maturity. என்ன, சபையை பார்க்கும்போது சபைகளுக்குள்ளே எப்படி ஒரு பிரிவினை இருக்கிறது, அவங்க என்னவா இல்லை, ஒரு அறிவு சார்ந்தவர்களாய் ஒரு ஒற்றுமையாய் இருக்கக்கூடியது இல்லாமல் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு முதிர்ச்சி இல்லாமல் ஒரு முடிவெடுக்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க. How it must break God's heart to see us continue in such a poverty-stricken condition in light of what He has done, stands ready to do, has the resources to accomplish, and has defined as our calling in Christ. இது எந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் நம்மை அழைத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்துருக்கிறாரு.
அதெல்லாம் பெற்றுக்கொண்டும் நம்ம இன்னும் இப்படி ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லக்கூடியதான். ஏன்னா அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருந்தும் நம்ம இப்படி இருப்பது கர்த்தருடைய இருதயத்தை நொறுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரொம்ப அழகாக நேர்த்தியாக இன்று உள்ள சபையினுடைய காலத்தை பார்த்து கர்த்தருடைய இருதயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம என்ன ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் இருக்கணும். நான் முன்னாடி நிறைய முறை சொல்லியிருக்கேன், God expects us to be in unity, not in uniformity. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறாரே ஒழிய ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கல. இது ரொம்ப தேவையான ஒரு அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஆனால் கடைசியில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் செய்கிற காரியத்தை செய்வதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை தான் இங்கே வலியுறுத்தக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கடினமான காரியம். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 150 வருஷங்களாக மதில் சுவர் இல்லை எருசலேமை சுற்றி. அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, இப்படி போராட்டத்தில் இருந்து பழகிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம மதில் சுவர் எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவங்களுக்கு என்ன தோணும், என்னத்தை கட்ட, நம்ம வாழ்க்கையே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது, நமக்கே இவ்வளவு போராட்டம் இருக்குது, இதில் எங்கே போய் நம்ம பண்ணுறது. இப்போ கர்த்தருக்குன்னு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது, எங்கே நானே என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குது, என்னால் என் வேலை போக எனக்கு டைம் இல்லை, என் பிஸ்னஸ் போக, என் குடும்பத்தை பார்க்க, என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் போதில்லை, நான் எங்கே போய் கர்த்தருடைய வேலையை பார்க்க போகிறேன். இப்போ அதே தானே அவங்களுக்கும் 150 வருஷமாக இல்லைங்கும்போது திடீர்னு ஒருத்தர் நம்மெல்லாம் எழுந்து கட்டுவோன்னு சொல்லி உடனே எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுவாங்களா என்ன? சிந்திச்சு பாருங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க நம்ம எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்ல போவோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வித்தியாசமாக வர்றோம். ஐயோ நீங்கள் முதலே சொல்லியிருக்கலான்னு, நான் அவங்கள சாப்பிட கூப்பிட்டேன், இல்லை நான் அவங்கள சாப்பிட போகிறேன், இங்கே நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது, இல்லை ஹோம் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் வாஷிங் போடணும், துணி அழுக்காக இருக்குது, வீடே குப்பையாக இருக்குது, எத்தனையோ வேலை இருக்குது. அப்போ நம்ம நம்மளுடைய ரொட்டீனில் என்ன பண்ண முடியல, நம்மளால் ஏதாவது ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம முதலாவது நம்மகிட்டேருந்து அந்த ஆரம்பம் தொடங்க வேண்டும். இங்கே அவருடைய இதில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு தலைமைத்துவத்திலிருந்து ஒரு வழி தேடல் கூட ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். 3வது அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்கள். மறுபாதிக்கு பிரபுவாகிய சல்லுவும் என்ன இங்கே முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாரு, ஒரு பாதி தேசத்தினுடைய தலைவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். முதலாவது யாரு, தேசத்தினுடைய தலைவன். அதில் 18வது வசனம் பாருங்க. இன்னொருத்தர் யாரு, மாகாணத்தினுடைய மறுபாதிக்கு உள்ள தலைவன். எப்போவுமே த சேஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் த லீடர்ஷிப். ஒரு தலைவன் எப்படி வழி நடத்துகிறானோ அதை போல தான் அதனுடைய மக்களும் இருப்பாங்க. ஒரு நல்ல தலைமைத்துவம் நீங்கள் அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேசமாக இருக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ, அந்த தலைவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துகிறானோ அதன் மூலமாக தான் ஜனங்களுடைய வழி நடக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு தேசத்தினுடைய பாதி, இன்னொருத்தர் மறு தேசத்தினுடைய பாதி. அடுத்து 20வது வசனம் பாருங்க. இன்னொரு யாரு, பிரதான ஆசாரியனாகிய. என்னன்னா அதாவது தலைமைத்துவம் இது அதே மாதிரி ஆவிக்குரிய தலைமைத்துவம். இதில் இருந்தால் நெகமியா தொடங்குறார். நீங்கள் இந்த 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்க. யார் முதல்ல யாரை பார்க்குறாரு, பிரதான ஆசாரியனாகிய எலியாசு. இங்கே தொடங்கும் போது என்ன பண்ணுறாரு, அவர் வேலையை ஆரம்பிக்கணும் போது பிரதான ஆசாரியன்னா
கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் உள்ள காரியத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால முதல்ல என்ன பண்றார், பிரதான ஆசாரியனாகிய எலியாவும் எழுந்து ஷீப் கேட்டு முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆட்டு வாசலை முதல் யார் கட்டுறா, பிரதான ஆசாரியரும் அவர் கூட இருந்த சகோதரன் ஆசாரியர்களும் எழுந்து கட்டினார்கள். பிரதிஷ்டை பண்ணி அப்ப என்னன்னா, பிரதான ஆசாரியர் என்ன பண்ணலன்னு நான் சொல்றேன். பிரதான ஆசாரியும் சகோதரரும், நாங்க ஆசாரிய வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க உங்கள் சார்பாக கர்த்தர்ட்ட பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எந்திரிச்சு கட்டுங்கன்னு சொல்லல. நன்றாக சிந்திங்க. எப்பா நான் வந்து பாஸ்டர், நான் வந்து இந்த வேலை செய்வேன், அதனால் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த வேலையெல்லாம் எனக்கு உரிய வேலை இல்லை, கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே, அதனால தான் நான் அடிக்கொரு முறை சொல்வது, மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு விசுவாசியைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக வாழ வேண்டியது மிக 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 அவசியம். நீங்கள் ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பதவி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஸ்பெஷல் நினைச்சிங்கன்னா விழுந்து போவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையும் வீணாக போகும், மற்றவர்களையும் வீணடித்து விடுவீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்க பெரிய வியாதி இதுதான். ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஆளுங்க இருக்கிறாங்களே ஒழிய, ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஊழியம் செய்வதில்லை, அட்டூழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து என்ன, பிரதான ஆசாரியர் என்ன சொல்லியிருக்கலாம், என்னால் ஒன்றும் கட்ட முடியாது, நீங்கள் போய் கட்டுங்க, நான் வந்து நான் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து ஏபத்தை போட்டு நான் கர்த்தர்கிட்ட போய் சொல்லணும், கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொல்லணும், அதுதான் என் கடமை, நான் வந்து இந்த இது கட்டுறதெல்லாம் இது வாசல் கட்டுறது இந்த வேலைகள்லாம் என்னால் செய்ய முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரதான ஆசாரியராக இருந்தால் என்ன, அவர் அங்கி போட்டிருக்கணும், பிரதான ஆசாரியோட அங்கி போட்டிருக்கணும்ல. இப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும், அங்கேயெல்லாம் கழட்டி வச்சு சாந்து பூசணும், கல் எடுத்து தூக்கணும்னா என்ன செய்ய முடியும், அப்படி நான் கல்லை எடுத்து வரக்கிறேன் அப்படியே வர முடியும்? சிந்திச்சு பாருங்க. இறங்கி கிரவுண்டில் வேலை பார்க்கணும்ல, அவரும் எடுத்து வைக்கணும்ல, கல் எடுத்து வைக்கணும்ல, அவரும் மண்ணல்லணும்ல, அவரும் சாந்து எடுக்கணும்ல, அவரும் ஏதாவது செய்யணும்ல, நான் தண்ணியை எடுத்துகிட்டு வரேன், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் இல்லையா? அப்போ தானே கூட இருக்க அவனுடைய சகோதரர்லாம் செய்வாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, நம்ம இதில் நிறைய மேனேஜர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. தெரியல, நம்ம சர்ச்சிலே ஒரு பாதிக்கு மேலே என்ஹெச்எஸில் இருக்கிறதுனால என்னமோ பூரா என்ஹெச்எஸில் பிரச்சனையே மேனேஜர்ஸ் தான் பிபிசியில் அத்தனை ஆர்டிக்கல் எழுதுகிறான். இந்த மிட் மேனேஜர்ஸ் சொல்லக்கூடிய மிடில் மேனேஜர்ஸ் இப்போ எல்லா பிஸ்னஸ்லையும், எல்லா ஐடி கம்பெனிலையும் முதல்ல களை எடுக்கிறது யார் எடுக்கிறான், மிடில் மேனேஜர்ஸை தான். மேனேஜர் பதவியே இல்லைங்கிற கொண்டு வரக்கூடிய இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா பாதி பிரச்சனை இந்த மேனேஜர்கிட்ட தான் இருக்குது. அவன் வேலையை வச்சுக்கணுங்கிறக்காகவே பாதி இது இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேங்கிற ஏதாவது பண்ணக்கூடியது. இப்போ மேனேஜர் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக போயிடும்ல. இங்கே ஒரு பிரதான ஆசாரியரும் ஆசாரியரோட ஆட்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து வேலை பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் சொல்லுது, உங்களுக்கு உங்கள் ஊழியக்காரன், உங்கள் குடும்பம், இது ஆவிக்குரிய குடும்பம், உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? நீங்கள் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் போட்டு பதில் போடாமல் இருந்திருக்கனா, இல்லை கூப்பிடாமல் இருந்திருக்கனா? எப்பயுமே அப்படி தான் இருக்கணும். நீங்கள் நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து நீங்கள் வந்து ஊழியக்காரன் ஆகிட்டீங்க, நீங்கள் பாஸ்டர் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அழிவு அங்கே ஆரம்பிக்கும். தெரியாது, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தெரியும். ஆனால் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அவர் தான் வாசலை கட்டுறாரு. முதலாவது வாசலை யார் கட்டுறா? பிரதான ஆசாரியர். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ என்கிட்ட பார்த்தது, என்கிட்ட கற்றுக்கொண்டது, என்கிட்ட கேட்டது, இவைகளையே நீ பின்பற்று. இதுதான் அந்த பிரதான ஆசாரியன். இந்த முதல்ல ஆரம்பம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறாரு, நெகமியாவை தான் செய்கிறார். நம்ம பின்னாடி நெகமியா புஸ்தகத்தில் பின்னாடி பார்க்கும்போது சொல்லுவோம், அவர் தனக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தை அனுபவிக்கலை.
கவர்னருக்கு அவரை அவருடைய வந்தஸ்துக்கு என்னென்ன அனுமதியோ அது எதையுமே அவர் அனுமதிக்கலைங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா முன்னுதாரணமாக வாழ்ந்தார். அதனால அந்த பிரதான ஆசாரியரால் வாழ முடியுது. அடுத்து 17ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு பின்னாக ரேகவும் லேவியர்கள், இவங்க யாரு? லீவாய்ட்ஸ். இவங்க ஆண்டவருக்காக பணி செய்யக்கூடியவங்க. பிரதான ஆசாரியர் பண்றதுனால இப்ப லேவியர்களும் செய்கிறாங்க. அப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவன் இருக்கும்போது மற்றவர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்க அது பண்றாங்க. அடுத்து பாருங்க 26வது வசனம் பாருங்க. இவ யாரு? தேவாலயத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, டெம்பிள் சர்வன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள். 31வது வசனம் பாருங்க. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மித்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அப்ப என்ன? கோயிலில் வேலை பார்க்கிறவங்க கட்டுறாங்க. அடுத்து பாருங்க பிரீஸ்ட் பாருங்க 28வது வசனம் பாருங்க. குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். இப்போ ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? அவங்களும் எந்திரிச்சு அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிறத எடுத்து கட்டக்கூடிய காரியம். பிரதான ஆசாரியர், லேவியர்கள், தேவாலயத்து பணி செய்யக்கூடியவர்கள், ஆசாரியர்கள். அப்போ இவங்க யாருமே கட்டடம் கட்டுறவங்களா? வாசல் கட்டுறவங்களா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஊழிய அழைப்பு கொடுத்துருக்கிறாரா? கண்டிப்பாக. நீங்கள் என்ன, நான் ஒர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கு, இல்லை கீபோர்டு போடுறதுக்கு, இல்லை நான் இந்த இதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும்தான் செய்வேன், நான் சேர் எடுத்து போட மாட்டேன், நான் கூட்ட மாட்டேன், மீதி டீ சர்வ் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னா தயவு செய்து உன்னை செக் பண்ணிப்பார். நான் என்ன, நாங்கள் ஒர்ஷிப் மட்டும்தான் லீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா? நிறைய சர்ச்சஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒர்ஷிப் லீட் பண்ணுறவங்க என்னமோ அவங்க வேறு கிரகத்திலேருந்து வந்த மாதிரி வருவான். அந்த டீ கப்பை கூட எடுத்து போட மாட்டான். அவன் டீ குடித்தா அந்த கப்பை அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். அடுத்தவங்க தான் கிளியர் பண்ணணும். இருக்கவே கூடாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கொள்ளணும். இதில் நான் இல்லை எனக்கு அது தெரியாது இல்லை. இதில் என்ன இருக்குது? there are so many menial jobs. அதாவது மற்றவங்க செய்யக்கூடிய காரியம். நீங்கள் அன்றாடம் உங்கள் வீட்டில் ஹூவர் போடுறீங்க, க்ளீனிங் பண்ணுறீங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்க. நிறைய சபைகளில் போட்டி பொறாமை எதில் வருது? நான் மியூசிக் போடணும், இல்லை நான் பாட்டு பாடணும், இல்லை நான் அதை செய்யணும்னு சொல்லி. எத்தனை சர்ச்சில் சண்டை நடக்குது? நான் தான் டாய்லெட் க்ளீன் பண்ணுவேன்னு சண்டை போட்டீங்கன்னு. ஐயோ, அந்த சர்ச்சில் பெரிய சண்டைங்க, போலீஸ் வச்சு தான் பாதுகாத்தாங்க, ஏன்னா எல்லாரும் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு எங்கேயா வந்திருக்கா? சொல்லுங்க. எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் நடந்தாலே போலீஸ் பாதுகாப்போடு நடக்குது. என்ன கேவலம் யோசிச்சு பாருங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் எவ்வளோ இது துக்கப்படும். இயேசு கிறிஸ்துக்கு பணி செய்ய தேவாலயத்துக்கு ஒரு மூப்பராக வர்றவங்கள தெரிந்தெடுப்பதற்கே போலீஸ் பாதுகாப்பு வேணும்னா அவன் சர்ச்சுக்குள்ளே என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் அந்த மாதிரி ஒரு இதே இல்லாததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறோம், இறுதி வரை இப்படியே இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம தொடங்குறது முக்கியம் இல்லை, கடைசி முடிவு பரியந்தம் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி. அண்ணே, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், எதை வேணாலும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த 4 நாளாகவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். குப்பை எழுறதுக்கோ க்ளீன் பண்ணுறதுக்கோ ஒருத்தர் கூட தயங்கினதில்லை. யார் எந்த பிள்ளையை வேணாலும் எடுத்து எந்த பிள்ளைக்கு வேணாலும் சாப்பாடு ஊட்டக்கூடியது. அது ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நான் வழி நடத்துகிறேன்னு சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். இது என்னென்னா, இது இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணணும், இதை இறுதி வரை பண்ணணும். அதுதான் நம்மகிட்ட உள்ளது. நான் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன் இல்லையா, சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஷ்வாஷர் போடுறதா இருக்கட்டும், இல்லை தொடச்சி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் ராத்திரி பசங்க உட்காந்து 1 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக. நீங்கள் காலையில் வரும்போது ஒவ்வொரு நாளும் டைனிங் ஏரியாவாக இருக்கட்டும், மீட்டிங் ஹாலாக இருக்கட்டும், எல்லாம் க்ளீன் ஆகி
யாரையும் சொல்லலையே, யாரையும் கேட்கலையே. தெர் ஆர் பீப்புள் வாலண்டியர். உங்களுக்கு நேரத்துக்கு டீ கிடைக்குது, நேரத்துக்கு ஸ்நாக் கிடைக்குது, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது. தெர் ஆர் பீப்புள் ஆல்வேஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கணும். இது உடனே நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, எனக்கு அது வராதுன்னு. உனக்கு என்ன வருமோ அதை செய்யணும். இவங்க எல்லாம் அது செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் மீட்கப்பட்ட சபை அப்படி தான் இருக்குது என்பதை பார்க்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் ஃபிசிக்கலாக லேபர் பார்க்குறாங்க. இவங்க யாருமே இது ஃபிசிக்கலாக லேபர் பார்க்குறதுக்கு எக்யூப்பானவங்க இல்லை. இப்போ ஒரு பிளம்பர் அவருடைய ப்ரொஃபஷன் பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன் ப்ரொஃபஷனலாக எலக்ட்ரீஷியன், ஒரு செஃப் ஒரு ப்ரொஃபஷனலாக செஃப்பு. பட் ஆனால் கட்டடம் கட்டுறதுக்கு தேறினவங்க அவங்க கிடையாது, ஆசாரியர்கள் கிடையாது, லேவியர்கள் கிடையாது, கோயிலில் வேலை பார்க்குறவங்க கிடையாது, பிரதான ஆசாரியன் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், ஏன்னா நம்மளுடைய காரியங்களை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட கர்த்தருடைய காரியம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஒரு காலம் நம்ம தயங்கவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய அடையாளம் என்ன பண்ணிடக்கூடாது, என்னுடைய அடையாளம் நான் இது, அதனால் நான் இதை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா இந்த அலங்கம் கட்டுவது என்பது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று. மொத்த கம்யூனிட்டிக்கும் இது வேண்டும் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் எல்லா கம்யூனிட்டி உள்ள எல்லாரும் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அடுத்து பாருங்கள், குடும்பமாக கட்டக்கூடியது. குடும்பமாக நம்ம எப்போவுமே நம்ம சபையில் பார்த்திங்கன்னா மூப்பர்களாக இருக்கட்டும், இல்லை போதகர்களாக அபிஷேகம் பண்ணாலும் நம்ம குடும்பமாக கணவன் மனைவியை தான் என்டாஸ் பண்ணுவோம். இன்றைக்கு நம்ம லீடர்ஷிப்பில் இருக்கிற எல்லாமே ஃபேமிலியாக தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்னா கணவன் மனைவி இசைந்து ஒன்றாக ஊழியம் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனைவியை விட்டுட்டு கணவன் மட்டும் மீட்டிங்காக போயிட்டு இருந்தாருன்னா ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, ஓ நான் வீட்டில் உட்காந்து பிள்ளையை பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு நீ பாட்டு போயிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? இப்போ மனைவி மட்டும் போயிட்டு வந்தால் கணவன் என்ன செய்வார்? 2 பேரும் வரும்போது, இது நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, நம்ம குடும்பமாக. ஏன்னா நீங்கள் எல்லார் வீட்லேயும் யோசா 24:15 காலண்டரில் இல்லை இதில் மட்டும் போடுறீங்களே, அப்போ நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் செய்யணும். எப்படி நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அப்போ என்ன, கர்த்தரை சர்வ் பண்ணுறது எப்படி சர்வ் பண்ணுவீங்க? 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், குடும்பமாக செய்யக்கூடிய காரியம். 12வது வசனம் பாருங்கள். சல்லூமும் அவனுடைய குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். சல்லூமுக்கு பையன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாரு, குமாரத்திகள். அவன் யார்? சல்லூமு பட்டணத்தின் பிரபுவாகி ஒரு பாதிக்கு பிரபுவாகிய சல்லூம். ராஜா வீட்டு பிள்ளை. என்ன செய்யணும்? I have put makeup. I have nail polish. I can't do this. அப்படி தான் நான் சொல்லணும். நான் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன், இல்லை இது போட்டிருக்கேன், எனக்கு நெயில் உடஞ்சிரும், இல்லை இது பண்ணிடும். இப்போ நிறைய பேர் பாதி பேருக்கு பிரச்சனை. நெயில் வளரலன்னாலும் ஃபால்ஸ் நெயில் அடிக்கிறதுக்குன்னு ஆள் இருக்கான் நம்ம இதில். இல்லை நான் வெளியே நின்று கட்டறதுனா எனக்கு சன் ஆகாது. ஏன்னா இப்போ பாதி பேர் என்ன ஆரம்பிச்சிட்டான்னா, எப்படி மேக்கப் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறான். கேட்டால் அவன் கிறிஸ்தவ ஊழியனோட பிள்ளைங்கிறான். என்ன கொடுமை! எப்படி மேக்கப் போடுறன்னு சொல்லி கொடுக்குறக்கு அவனை கர்த்தர் கொடுத்தாரு? டேய், நீ எப்படி பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இப்போ உட்காந்து என்னென்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கன்னு மேக்கப் போடுறத சொல்லி கொடுக்கான். என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு அவமானம்! அதை வெக்கமே இல்லாமல் தகப்பனும் உட்காந்து அதை என்கரேஜ் பண்ணுறான். இவெல்லாம் ஒழுங்காக பைபிளும் வாசிக்கிறது இல்லை, ஒழுங்காக கர்த்தருக்குன்னு வாழ்கிறதும் கிடையாது. இதுதான் கிறிஸ்தவத்துக்கு அவமே. இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா அழகாக அலங்கரிப்பதுலையோ நீங்கள் இது பண்ணுறதுலையோ எந்த தவறும் கிடையாது. பட் என்னென்னா அது பிரதானம் இல்லை. என்னுடைய உள்ளான குணாதிசயம் தான் என்னை கொண்டு போகணும்.
நான் கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவது. அதுக்காக நீங்கள் அசிங்கமாக முடியை போட்டுட்டு இது பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் நல்லா அழகாக இருக்கணும், நீங்கள் வடிவாக உடுத்தணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் என்னென்னா என் ஃபோக்கஸ் அது கிடையாது. மை ஃபோக்கஸ் இஸ் லிவிங் அ ஹோலி லைஃப் ஃபார் காட். நான் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்ன தயார் பண்ணணுமோ அதை தயார் பண்ணணும். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அதுக்காக உங்களை அசிங்கமாக வாங்கன்னு சொல்லலை. இருக்கிறத வச்சு அழகாக உடுத்தி நீட்டாக வாங்க. இங்கே ராஜாவினுடைய குமாரத்தியல் வந்து கல் தூக்கணும், மண்ணு தூக்கணும்னா எப்படி யோசிச்சு பாருங்க. தேசத்தினுடைய மறுபாதி ராஜா. இன்றைக்கு நிறைய வந்து இன்றைக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய மக்கள் இல்லை ஒரு அதிகாரத்தில் உள்ள மக்கள் இங்கே வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னங்கிறது தெரியாது, விலைவாசியே தெரியாது. நான் உங்கள் கஷ்டங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறேன். அவனுக்கு கண்ணீருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. இங்கே வந்து பாருங்க, அவங்க வந்து கட்டுறாங்க. என்ன 36வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லும்போது அனுபவிக்கும்படி எந்த குமாரத்தையும் என்ன நீ என்ன பண்ணணும், அந்தந்த கோத்திரத்தில் உள்ள அந்தந்த கோத்திரத்தில் உள்ள சகோதரிக்கு மனைவியாக வேண்டுங்கிறதா இது. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே அவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய மக்களாய் எடுத்து கட்டக்கூடிய மக்களாய் இருக்கிறாங்க. அப்போ என்ன நம்ம இங்கே பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்களேன், என்னென்ன பேர் இருக்காங்க. 2வது வசனத்தில் பார்க்குறோம், என்ன எரிகோவினுடைய பட்டணத்திலிருந்து வந்த குமாரர்கள் இருக்கிறாங்க. எந்தெந்த பட்டணத்திலிருந்து வந்தவங்க இருக்காங்கன்னு பாருங்கள். எரிகோவின் பட்டணத்திலிருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்து யார், 3வது வசனத்தில் ஹசனாவினுடைய பட்டணத்திலிருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்து தெக்கோவா பட்டணத்திலிருந்து வந்தவங்க 5வது வசனத்துலையும் 27வது வசனத்துலையும் பார்க்குறோம். அடுத்து ஜெனோவாங்கிற பட்டணத்தில் இருக்கிற ரெசிடெண்ட் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அங்கே உள்ள தலைவர்களும் அங்கே உள்ள மக்களும் ஆவிக்குரிய தலைவர்களும் சரி எந்த தலைவர்களும் வரல. ஆனால் அந்த பட்டணத்தில் உள்ள சில மக்களுக்கு இருதயத்தில் தூண்டுதல் உண்டாகி வரக்கூடிய காரியம். இந்த இவ்வளவு பட்டணத்திலேருந்து வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்களா, இவ்வளவு பேர், இது பூரா என்ன சுற்றி இருக்கிற பட்டணங்களோட உள்ளவங்க. இவங்க என்ன செஞ்சுருக்கலாம், இது எங்கள் பட்டணத்துக்கு இல்லை, எப்படி இது எங்கள் பட்டணத்துக்கு இல்லை, இது வந்து உங்கள் பட்டணம், நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லலை. இந்த பட்டணங்கள்லாம் எருசலேமை சுற்றி உள்ள பட்டணங்கள். நீங்கள் மதில் கட்டுறது எருசலேமை கட்டுறீங்க, நாங்கள் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மற்றவனுக்கு உதவி செய்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வந்து எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்னா, நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய சபை என்று சொல்லக்கூடிய மொத்த சபையையும் எடுத்து கட்டக்கூடிய மக்களாக இருக்கணுமே ஒழிய எங்கள் சபைக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன்னு இருக்கக்கூடாது. நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஏன்னா நாங்கள் எங்கள் சர்ச் மட்டும்தான், நாங்கள்லாம் இந்த சர்ச், நாங்கள்லாம் வேறு சர்ச்சு கூட பேச மாட்டோம், வேறு சர்ச்சு கூட இது பண்ண மாட்டோம். தப்பு. யாரெல்லாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறார்களோ அவர்கள் கூட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம லூக்கா 9வது அதிகாரத்தில் பார்க்குற ஒரு சம்பவம், நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சோம், பிற வீட்டில் வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் எருசலேமுக்கு போகிற பிரயாணமாக இருக்கிறாரு. அப்போ போகும்போது என்ன பார்க்குறோம், வழியில் ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசை ஓட்டிகிட்டு இருக்கான். உடனே யாக்கோவும் யோவானும், இயேசுவுக்கு அன்பான சீசனாகி யோவான் என்ன பண்ணுறாங்க, அவனை தடை பண்ணி நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசை ஓட்டக்கூடாது. காரணம் என்ன, அவன் நம்ம கூட சேர்ந்தவன் இல்லை. யார் அவங்க 2 பேர் நம்ம சர்ச்சில் இல்லை பாஸ்டர், அதனால் நாங்கள் அவனை நிறுத்திட்டு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார் அவங்கள, அது செய்யாத. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, they have got a zeal for the church, not for God. They got a zeal for some servant of God, not for God. சபையை குறித்த அதோ எங்க சர்ச்சுங்க, எங்க பாஸ்டருங்க, எங்க அண்ணங்க. ஆனால் கர்த்தரை குறித்து அந்த பாரம் இருக்கா?
இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா என்னென்னா, ஏதாவது சொன்னோம்னா யாருக்காவது ஒருத்தருக்கு இடிச்சுதுன்னா உடனே என்னென்னுங்க, அவங்களுடைய விசுவாசிகள் எந்திரிச்சு வராங்க. அவன் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசி இல்லை. எது பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து நம்ம மற்றவர்களுக்கென்று பணி செய்யக்கூடிய மக்களாக, கர்த்தருக்கென்று பணி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இங்கே நெகேமியா புஸ்தகத்தில் என்ன பார்க்குறோம், பக்கத்து ஊரில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து எருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு, எருசலேமில் உள்ள மதிலை கட்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்காங்க. அதனால் நம்ம வந்து யார் வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று வாழ்கிறாங்களோ அவங்கள எடுத்து கட்டுவதற்கு நாம் சபை பாகுபாடே கிடையாது. அது எந்த சபையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் செய்யணும். அது மாத்திரமல்ல, இங்கே வந்து பார்க்குறோம், அவங்க வந்து யாரெல்லாம் உதவி பண்ணுறா, இஸ்ரவேல் அல்லாத மக்களும் கிதியனைட் பண்ணுறாங்க, அது மாத்திரம் மெரோனைட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் இந்த வாழை கட்டக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, இதை யாரெல்லாம் வந்து சுவர் கட்டுறாங்க தெரியுமா? நீங்கள் பாருங்கள், 8வது வசனம், 31வது வசனம், 32வது வசனத்தில் யார் பண்ணுறா? தங்க ஆசாரி, கோல்ட் ஸ்மித் பண்ணுறாங்க. தங்க வேலைப்பாடு செய்வது எவ்வளவு நுண்ணியமான வேலைப்பாடு. சுவர் கட்டுறதுக்கும் தங்க வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரு வால் கோணலாக போனாலும் பரவாயில்லை. பாதுகாப்பு கட்டுற சுவர் அது சொரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் தங்க வேலையில் வந்து ஒரு சின்ன இது மாறினாலும் நீங்கள் நம்ம போடுவோமா, நம்ம வாங்குவோமா? அப்போ எவ்வளோ நுணுக்கமான வேலைக்காரன். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், தான் வேலையை விட்டுட்டு இங்கே வந்து சுவர் கட்டக்கூடிய காரியம். அடுத்து பாருங்கள், 8வது வசனத்தில் யார் பார்க்குறோம்? பெர்ஃப்யூமர்ஸ். அப்படியே நம்ம வேர்க்கிறது ஆடை வரக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து சென்ட் அடிக்கிறோம், பெர்ஃப்யூம் அடிக்கிறோம். அந்த பெர்ஃப்யூம் பண்ணுறவன் அதை விட்டுட்டு வந்து வேர்வையை சிந்தக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்களேன், அது என்ன மாதிரியான ஒரு வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து கட்டக்கூடியது. அடுத்து வந்து வியாபாரிகள், 31, 32 வியாபாரிகள். அடுத்து பாருங்கள், அஃபீஷியல்ஸ். 9வது வசனத்தில் வேறு தலைவர்கள். 12வது வசனத்தில் ஷல்லூம், 14வது வசனத்தில் மல்கேயா, 16 நெகமையா, 17 அசபாயா, 18 பிம்னுல், ஈசர் 19வது வசனத்தில். அப்போ என்னென்னா, இது எல்லாருமே எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு காரியம். என்ன தொழில் பண்ணாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று இருக்கணும்னு சொல்லி, நீங்கள் என்ஹெச்எஸில் வேலை பார்த்தாலும் சரி, ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, டெய்லராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வேலை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதில் சபையில் வந்து வரும்போது நான் வந்து இந்த வேலை, நான் வந்து பெரிய ஆள், சின்ன ஆள், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து வீட்டில் வேலை பார்க்க சபையில் வேலை பார்க்கும்போது ஒய்ஃப் கிண்டல் பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு இதை மூவ் பண்ண மாட்டான், இங்கே வந்து ஆக்ஷன் விடுறான், இது விடுறான்னு. அட்லீஸ்ட் இங்கேயாவது செய்கிறானே, சந்தோஷப்படுங்க. கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டார், இங்கே வந்தால் கிச்சனே கதின்னு உட்காந்து வேலை பார்க்குறாரு. வீட்டில் ஒரு கூட்ட மாட்டேங்கிறாரு, சர்ச்சுக்கு வந்தால் கூட்டுறாரு. சந்தோஷப்படுங்க. அட்லீஸ்ட் இப்படியாவது பண்ணுறானே, நீங்கள் என்கரேஜ் பண்ணி இப்படியே செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சதுக்கப்புறம் அது பழக்கமாச்சுன்னா வீட்லேயும் செய்வான். நல்லா பண்ணப்பா, சந்தோஷம், ரொம்ப சூப்பர், நீ ரொம்ப அழகாக பண்ண அப்படின்னு சொல்லக்கூடியதாக நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் பழகிட்டான்னா அந்த குப்பையை பார்த்தா அவனால சும்மா இருக்க முடியாது. ஆமாம், செய்ய விடுங்க, பழக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இது பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால சும்மா இருக்க முடியாதுல்ல. அன்றைக்கி ஒரு ரசம் வச்சிங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்வான்ல. ஏதோ நீங்கள் வந்து உங்களால் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதா. அப்போ என்னென்னா, நீங்கள் என்ன ஒரு காரியம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலோ, எந்த மாதிரியான வேரியஸ் வாக் இன் யுவர் லைஃப், ஸ்டில் யூ கேன் ஒர்க் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். யூ மஸ்ட் அண்ட் யூ ஷுட். ஏன்னா இத்தனை ஒரு ஆளுங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நெகேமியா வந்து சொன்னது உடனே அந்த பட்டணத்தில் உள்ள தங்க ஆசாரி வேலை பார்க்குறாரு, பர்ஃப்யூம் பண்ணுறவர் வேலை பார்க்குறாரு, கொத்தனார் வேலை பார்க்குறாரு, வியாபாரி வேலை பார்க்குறாரு, எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க. எல்லாரும் தேசத்தில் உள்ள யாருமே வந்து, அந்த பட்டணத்தில் உள்ளவங்க யாருமே என்ன சொல்ல, எனக்கு கட்டடம் கட்ட தெரியாது, நான் கட்டலைன்னு சொல்லலை.
அது ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆசாரியனாக இருந்தாலும் சரி, லேவியனாக இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து அவர்கள் எல்லோரும் கட்டக்கூடிய ஒரு காரியம் என்ன. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக. அப்போ இதில் என்ன பார்க்குறோம், அவங்களோட சாக்ரிஃபைஸை பார்க்குறோம், அவங்களுடைய தியாகத்தை பார்க்குறோம். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சுயத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. சாக்ரிஃபைஸ் அண்ட் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எவ்ரி பர்சன். எல்லாருமே. நீங்கள் 21ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் எலியாசீபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாய் இருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக எனாதாத்தின் குமாரன் பின்னோவி அசரியாவின் வீடு துவக்கி தலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அப்படியே அதுல 28வது வசனம் பாருங்க. குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோ தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கரியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் ஆலாவின் 6வது குமாரனாகிய ஆனோனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெகல்லாம் தன் அரிவீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். இதுல என்ன எழுதலன்னு நான் இப்ப வாசிக்கிறேன். இவர்கள் எல்லோரும் கட்டுவதற்கு நெகமியாவுக்கு ஆள் அனுப்பி செய்தி அனுப்பினார்கள். நெகமியா அங்கிருந்து செங்கலையும் மணலையும் சிமெண்டையும் அனுப்பினார், மர வேலை செய்கிறவர்களை அனுப்பினார். அவர்கள் உதவியை கொண்டு அவர்களை வைத்து கட்டினார்கள். இப்படி எழுதலை. எங்களுக்கு செங்கல் வாங்குவதற்கு இந்த வாரத்திற்கான கூலி இவ்வளவு, இது 2-3 பேரை வைத்து வேலை பார்த்தோம், அதற்கான வார கூலி இவ்வளவு, செங்கலின் விலை எவ்வளவு, நாங்கள் மிகவும் குறைந்த விலையில் வாங்கிவிட்டோம், அதனால் அதற்கு செலவு இவ்வளவு, இது என்று நெகமியாவுக்கு பில் அனுப்பினார்கள். நெகமியா அதற்கு பணம் அனுப்பினார்னு இல்லை. they put their personal money, they put it and they built it. தங்களால் இயன்ற காரியத்தை செஞ்சாங்க தங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு. நான் அதனால தான் கேம்புக்கு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது சொல்லுவேன், இந்த கேம்ப்லையும் சொல்ல தான் செஞ்சேன், உன்னால் காசு கொடுக்க முடியாது, கவலைப்படாத, நீ வா. கர்த்தர் இன்னொருத்தரை வச்சு நம்ம சர்ச்சில் இன்னொருத்தவங்க 2-3 பேர் எக்ஸ்ட்ரா பணம் கட்ட தான் செஞ்சாங்க. ஆனால் யாருக்கு காசுலேயே அவங்களுக்கு கட்டுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கட்ட தான் செஞ்சாங்க. நான் சொன்னேன், கவலையே படாதீங்க, நமக்கு ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை ஷார்ட் ஃபாலில் விட்டதே கிடையாது. எங்கேயுமே எப்பொழுதுமே எந்த கேம்ப்லேயுமே யாருக்கிட்டையும் நீ இவ்வளோ காசு கொடுன்னு சொல்கிறதே கிடையாது. இவ்வளோ ஆகுது, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. There are 2-3-4 people, they paid so much. அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் அண்ணே 3-4 பேருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேனே கொடுத்தாங்க. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் தம். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் ஆளுங்களை வச்சுருக்கிறாரு. உங்ககிட்ட குறைவாக இருக்கா இன்னொருத்தர கூட கொடுப்பாரு. நீங்கள் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரமும் எருசலேமில் பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு தர்ம பணம் செய்வதற்கு காசு வாங்கிறதுக்காக சொல்கிறார். கொரிந்து சபையில் சொல்கிறார், காணிக்கைக்கு இல்லை. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் காணிக்கைக்காக எழுதலை. எருசலேமில் இருக்கிறவர்கள் அதில் தெளிவாக இருக்கும். சமீபத்தில் தமிழில் தர்ம பணம்னு எழுதியிருக்கும், தர்மம் செய்வதற்கு. சரியா? அங்கே அவர் சொல்கிற மேற்கோள் காட்டுற உதாரணம் எங்கே தெரியுமா? யாத்திராகமம் புஸ்தகத்தில் வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னா வர வச்சார். ஒரு ஓமாருக்கு மேலே அதிகமாக எடுத்தவன் குறைவாக எடுத்தவனுக்கு கொடுத்தான். நிறைவாக இருக்கிறவன் குறைவாக இருக்கிறவனுக்கும் அவங்க சமமாக எல்லோரும் பங்கிட்டு சாப்பிட்டார்கள். அது மாதிரி உங்ககிட்ட கூட இருக்குது, நீ இல்லாதவனுக்கு கொடுன்னு. ஏன் அந்த மண்ணா எடுத்தவன் குறைவாக எடுத்தவனுக்கு கொடுத்தான் தெரியுமா? ஏன்னா ராத்திரி வீட்டில் வச்சுருந்தா கெட்டு போகும்.
இன்றைக்கி எத்தனையோ பேர் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த சொத்தை அழித்து தலைமுறை வீணாக போகிறத நம்ம எத்தனை முறை பார்த்துட்டோம். கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிற தப்பு இல்லை. நான் நீங்கள் அதுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணு சொல்ல. ஒரு மழை காலத்துக்கு நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறது, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் என்னென்னா உங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரம் அதை நம்பி இருக்கக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, நான் கொடுக்குறேன். அதை தான் அங்கே சொல்கிறாரு. இங்கே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய காசை போட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இதை கட்டுறாங்க. அப்போ நெகேமியா எந்த அளவுக்கு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். அவங்க என்ன பண்ண முடியுது, அவங்கவுங்க சொத்தை போட்டு அவங்களுடைய காசை போட்டு அவங்களுடைய நேரத்தை கொடுத்து they were able to willing to sacrifice and invest their money in the building of the wall. When did you sacrificially give? நீங்கள் எப்போ சாக்ரிஃபிஷியல்னால் என்ன, என்கிட்ட 10 ரூபா இருக்குது, எனக்கு 5 ரூபா செலவாகுது, அதனால் நான் 1 ரூபா கொடுக்குறேங்கிறது ஒன்று. என்கிட்ட 10 ரூபா இருக்குது, எனக்கு 10 ரூபா செலவுக்கு தேவை, ஆனாலும் நான் என்ன பண்ண போகிறேன், ஏதோ ஒரு செலவை குறைச்சிட்டு, இல்லை நான் இந்த மாதம் நான் மீட் வாங்குறதையோ இல்லை நாங்கள் இது பண்ணுறதையோ விட்டுட்டு நான் அந்த பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு காரியத்துக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி சாக்ரிஃபைஸுங்கிறது அதுதான். இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். யோசிச்சு பாருங்க, எப்போ நீங்கள் கடைசியாக ஒரு சாக்ரிஃபிஷியலாக கர்த்தருக்கு கொடுத்தீங்க? எப்பா எனக்கு இருக்க காசுலேருந்து நான் கொடுக்கறது ஒன்று, நான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. பட் சாக்ரிஃபிஷியலாக எப்போ கர்த்தருக்கு கொடுத்தீங்க? சபைக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கல, நல்லா கவனமாக கேட்கணும். கர்த்தருக்கு எப்போ கொடுத்தீங்க? கர்த்தர் என்ன சொல்லி யார் எப்போ யாருக்கு எங்கே கொடுத்தீங்க? சாக்ரிஃபைஸ். வாஸ் தேர் அ சாக்ரிஃபைஸ் இன்வால்வ்? உங்களோட கிவிங்கில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சா? ஒரு தியாகத்தோடு இருக்கக்கூடிய காரியம் இருந்துச்சா? ஆனால் எனக்கு சம்பளம் வருது, அதுலேருந்து ஒரு பங்கை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், ரைட், ஓகே, ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் ஐ அப்ரிஷியேட், சந்தோஷம். பட் சாக்ரிஃபிஷியலாக எப்போ கொடுத்தீங்க? உபவாசம் இருக்கிறீங்க, ரைட், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஏசாயா 58வது அதிகாரத்தில் சொல்கிறார், நான் எப்படிப்பட்ட உபவாசத்தை விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொல்கிறார், எப்படிப்பட்ட உபவாசத்தை நான் விரும்புகிறேன். நீ எனக்கு சாப்பிடாமல் உன்னை வருத்திக்கிறதையா? இல்லை. திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கக்கூடிய காரியத்தை செஞ்சியா? சாப்பாடு இல்லாதவனுக்கு உன் சாப்பாடை கொடுத்தியா? சிந்திச்சு பாருங்களேன், நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபிஷியலாக பண்ணோம்? இவங்க பண்ணாங்க. ஏன்னா 52 நாளில் ஒரு மதில் அலங்கம் முழுவதும் பட்டணத்தை சுற்றி இவ்வளோ பெரிய வால் கட்டப்பட்டதுக்கு காரணம், ஏன்னா எல்லாருமே அவர்கள் தங்களுடையது என்று உணர்ந்து அதில் அவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த பணத்தையும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உடல் உழைப்பையும் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, இது என்ன ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சு? மனத்தாழ்மையோடும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலையும். நெகேமியா எவ்வளோ வேகமாக யாருக்கு கனத்தை கொடுக்கணுமோ அங்கே கனத்தை கொடுக்கக்கூடிய காரியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த இதில் இந்த 3வது அதிகாரத்தில் 75 பேரோட பெயர் குறிப்பிடுறார். எப்படி? நெகேமியா 75 பேர் எழுதுகிறார், 15 குரூப் எழுதுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! பவுல் அதே மாதிரி தான். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் போய் பாருங்கள், ஒரு 35 பேர் எழுதுகிறார். தன் போகாத சபையில் உள்ள ஆளை பற்றியும் பேர் எழுதுகிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு காரியம் இருக்குது. இங்கே நெகேமியா என்ன எழுதுகிறாரு? 75 பேரை எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்லலைன்னா, கர்த்தர் என்னை அனுப்பிச்சாரு, நான் கட்டி முடித்தேன்னு சொல்லலை. என்ன ஒரு காரியம் பாருங்கள். அவர் தான் வந்தார், அவர் தான் லெட்டரோட வந்தார், எல்லாம் பண்ணார், அவர் தான் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி எல்லாம் கெட்ட வச்சார். ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு காரியங்களை செய்ய வைத்த கர்த்தர் என்னுடைய யெகோவா தேவனுக்கு நன்றின்னு ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு.
இப்போ நீங்கள் எந்த 10 கேட் நம்ம போட்டோம், 6 கேட்டு வச்சதுனால உங்களுக்கு அந்த 6 குரூப்பாக வச்சதுனால உங்களால் 6 கேட்டை ஈஸியாக சொல்லிட முடியும் இல்லையா? ஒரு சிலர் 10 கேட் நம்ம கார்டு கொடுத்ததுனால கார்டிலேருந்து நீங்கள் வந்து இந்த 10 கேட்டையும் நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியும். பட் ஆனால் 75 பேர் நம்மளால் ஞாபகம் வைக்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாரு கூடயும் உட்காந்து பார்த்து பேசியிருக்கிறாருன்னு அர்த்தம். இதைத்தான் நான் சொல்லுவேன், நீ சபைக்கு போனால் உன் போதகருக்கு உன்னைய தெரியும், உனக்கு போதகரை தெரியும். பெருமைக்கு எந்த சர்ச்சுக்கும் போகாதீங்க. ஏன்னா ஊழியக்காரனும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்கணும். தகப்பன் பிள்ளை, தகப்பன் உறவு, அந்த உறவு இருக்கணும். 75 பேர் 15 குரூப் அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தரும் இப்போ சல்லூம்கிட்ட போகிறாரு, சல்லூம் கூட சேர்ந்து அவன் பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய கெஸ்ஸு தான், அவர் போய் ஒரு நாளோ இல்லை ஒரு வாரமோ சல்லூம் கூட சேர்ந்து வேலை ஒரு 3 நாள் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்பார். இன்னொருத்தவங்க வீட்டில் போய் இன்னொருத்தவங்க கூட வேலை பார்த்துருப்பார். 10 கேட்லேயும் நெகமையாக போய் வேலை கண்டிப்பாக பார்த்துருப்பார். அதனால தான் அவருக்கு யார் எங்கே தொடங்கி எது வரைக்கும் கட்டுனாங்கங்கிறத கண்ணை மூடிட்டு அவரால் நினைவு கூர்ந்து எழுத முடியுது. சும்மா அப்படி சூப்பர்வைஸ் பண்ணுறதுல கிடையாது. எல்லாத்துலேயும் உட்காந்து ஒவ்வொருத்தர் கூட உட்காந்து அவங்க கூட உட்காந்து நேரம் செலவு பண்ணிப்பா. கண்டிப்பாக ஹி மஸ்ட் ஹவ் டெஃபினெட்லி பர்சனலி இன்வால்வ்ட் இன் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா அதனால தான் நான் அவ்வளோ பேரை சொல்ல முடியுது. பட் ஆனால் இவ்வளவு பண்ணாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய மனத்தாழ்மையை பாருங்கள். அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்குறாரு. எப்போ இவன் இங்கேருந்து கட்டினான், அவன் இங்கேருந்து கட்டினான், இவன் இங்கேருந்து கட்டினான், இவன் இந்த பக்கம் கட்டினான், மறுபாதி இந்த பக்கம் கட்டினான், இவன் இந்த பக்கம் கட்டினான், இவன் இங்கே அவன் வீட்டுக்கு முன்னாடி கட்டினான், இதை எடுத்து ரிப்பேர் பண்ணான். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லு. நம்ம நெகமையாட்டிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். யார் என்ன செஞ்சாங்களோ அவங்கள பாராட்டுவதற்கு ஒரு நாளும் தயங்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்க ஒரு காரியம் செஞ்சாங்களா நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள். எங்கே அவங்க யாருக்கு கனத்தை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கனத்தை கொடுப்பதற்கு ஒரு நாளும் நம்ம தயங்கவே கூடாது. அப்போ என்னென்னா நம்ம வந்து இது எல்லாமே கர்த்தருடைய தூண்டுதல்னால, கர்த்தருடைய வார்த்தையினால் ஒரு தலைவன் வந்து எழுப்புதல் சொல்லி எல்லாம் கட்டினாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஒரு காமன் காசை பார்த்தாங்க. இப்போ இந்த நாளில் நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், நம்ம இது பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியணும்? நம்ம தேவ அன்புனால் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மளை இணைத்தது மனிதனுடைய அன்பு கிடையாது, தேவனுடைய அன்பு. அந்த அன்பு நம்மளை ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்த அன்பின் மூலமாக நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கோம், எதற்காக இணைக்கப்பட்டிருக்கோங்கிறது தெரியணும். எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 1வது அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் பாருங்கள். விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, என்ன உங்களுக்கு பரிசுத்தவான்கள் எல்லார் மேலே உள்ள அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேங்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கும் இந்தியாவுக்கு போகும்போது இல்லை வேறு தேசங்களுக்கு போகும்போது நம்ம சபைக்கு வந்துட்டு போன உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது என்னை பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லி கட்டி பிடிச்சி என்னை கொஞ்சி அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து லண்டனில் WCFல வந்து நான் பார்த்த அந்த மாதிரி ஒரு அன்பு நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி கொஞ்சாத அம்மாமார்கள் இல்லவே இல்லை. எல்லாரும் யூனிஃபார்மாக யாராவது வந்து, நான் அது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது வரைக்கும் வந்தவங்க பெரும்பாலானவங்க இங்கே வந்து எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து தான் போயிருக்காங்க. அதுவும் கர்த்தர் அது அப்படி ஒரு பெரிய கிரியையை செய்கிறார். ஆனால் எல்லாரும் பார்க்குறது என்ன? அந்த அன்பு. ஆனால் அந்த அன்பில் நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கணும். நான் தான் சொல்கிறேன்ல, நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும், நமக்குள்ளே தொழில்களில் வேறுபாடு இருக்கும், நமக்குள்ளே சிந்தனைகளில் வேறுபாடு இருக்கும். ஆனால் நம்மளால் ஒருத்தரை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பிரிவினையும் இல்லாமல் நேசிக்க முடியும்.
சபைக்குள்ளே எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது. நீங்கள் வெளியே பெரிய ஆளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ளே வந்தால் நம்ம எல்லாரும் சமம். கிறிஸ்துவுக்குள்ள அடிமையும் இல்லை, சுயாதீனமும் இல்லை, யாரும் பிரபுக்களும் இல்லை, அடிமையும் கிடையாது. நீ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே வந்தால் நீயும் ஒரு சகோதரன் தான், நீயும் ஒரு சகோதரி தான். கர்த்தருக்கு முன்னாடி நீ எந்த பெருமையும் பாராட்ட முடியாது. நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீ என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி. I don't respect a person because of your position. We should never respect anybody because of their position or because of their influence or because of the society standing. No. Absolutely no. We are all one. நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, வேலை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, நீ எதாக இருந்தாலும் சரி, நீ என் சகோதரன், என் சகோதரி. That's it. எந்த பாகுபாடும் கிடையாது. I will show the same love for everybody. எனக்கு யார் மேலே ஒரு இது கிடையாது. அது உங்கள் மேலே அன்பு அதிகமாக செலுத்துகிறேன், என் பேரில் அன்பு கம்மியாக, எல்லார் மேலேயும் நான் ஈக்குவலாக அன்பு செலுத்தக்கூடியவன் தான். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அன்பு கண்டிக்கவும் செய்யும். கண்டிப்பாக எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்க தான் செய்யும். எங்கே கட்டி பிடிக்கணுமோ அங்கே கட்டி பிடிக்கும். எங்கே திருத்தணுமோ அங்கே திருத்தும். எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபம் போடும். கண்டிப்பாக உண்டு. பார்த்துருக்கீங்க, எல்லா சின்ன பிள்ளையும் என் கூட சரியாக விளையாடும், ஆனால் எல்லா பிள்ளையும் எனக்கு தான் பயப்படும். ஒரு சிலர் என்னை காட்டி கூட சோப்பாடு ஊட்டுறீங்க, அது தெரிஞ்சது தான். பாஸ்டர்ட்டு சொல்லிடுவேன், சொல்லி நான் சொல்லுவேன், ஏன்னா என்னை வில்லனாக்குறீங்க, பரவாயில்ல அப்படியாவது பிள்ளைக்கு கீழ்படிச்சா சரிதான்னு விட்டுறது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம அன்பில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து எப்படி நம்ம செய்ய முடியும். ஏன் நம்ம இந்த கேம்பில் குரூப் பிரித்து உங்களை எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து போடுறோம். இந்த தடவை கம்ப்யூட்டரும் பண்ணிடுச்சு, நிறைய பேரை குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வச்சிருச்சு. குழுக்களில் வந்தாலும் அது வீல் சுற்றி கடைசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ 2-3 பேரை ஒன்றா போட்டுருச்சு. இல்லைன்னா தனித்தனியாக பிரித்து போடும். ஏன்னா நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட பேசி நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணக்கூடியவங்களாக, அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான். பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2:11-12 சொல்லும்போது பாருங்கள், பிரியமானவர்களே, நல்லா கவனிங்களே, நீங்கள் அந்நியர்கள், பரதேசிகள். நம்மளை என்ன சொல்கிறாரு, யூ ஆர் அ சோஜர்னர்ஸ். நீ பரதேசி, இந்த தேசத்தில் நீ பரதேசி, பூமியில் நீ பரதேசி. ஏன்னா நீ பரலோகவாசி, இங்கே பரதேசியாக இருக்கிற. நம்மளை யாராவது உங்களை பார்த்து பரதேசின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். பைபிளில் உங்களை பரதேசின்னு தான் சொல்லுது. நீங்கள் பூமியில் பரதேசி, விலகி சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன, நம்ம இந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்தி ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய், நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று பேதுரு புத்தி சொல்லுகிறார். அப்போ நெகேமியாவிலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்கிறோம், நம்ம ஒன்றாக இசைந்து ஒன்றாக செயல்பட வேண்டியது நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:11 சொல்லும்போது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி, இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நம்ம சபைக்கு சொல்கிற வார்த்தை. அதுதான், நீங்கள் எப்படி நீங்கள் செய்து வருகிறபடியே, நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் இன்னும் அடுத்த நிலைக்கு போக வேண்டும். ஏன்னா நீதிமொழிகள் 16:24 சொல்லும்போது, இனிய சொற்கள் மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். என்ன, நீங்கள் இனிய சொற்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிற வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீதிமொழிகள் 25:11 சொல்லும் என்ன சொல்கிறாரு, ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, நம்ம எப்படி நெகேமியா எல்லாரையும் சேர்த்து கர்த்தருக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ண எருசலேமை சுற்றி மதில் சுவர் கட்டினாரோ, அதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து
தேவனுடைய சபையை, நம்ம சர்ச்சல்ல, தேவனுடைய சபையை கட்டுவது மிகவும் அவசியம். அதனால தான் நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் உலகம் முழுவதும் உள்ள சபைகளை கட்டுவதற்கு நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் we invest so much for the kingdom of God. நம்ம புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஆப் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுக்கறதா இருக்கட்டும், அநேக ஊழியக்காரங்களை எழுப்புவதற்கு, அநேக காரியம் உள்ள மக்களை கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழுப்பி ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் சபையை கொண்டு வருவதற்கு, நம்மளால் இயன்ற காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்ம இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றட்டும். நம்மளை இன்னும் அன்பில் ஒருவருக்கொருவர் நம்ம உற்சாகப்படுத்தி வாழக்கூடிய மக்களாய் வாழ்ந்து, நம்ம எல்லாரும் எப்படி அங்கே நெகேமியா மூலம் ஒரு வாழை கட்டி ஒரு தேசத்தை பாதுகாத்தாரோ, அதே மாதிரி நம்ம எல்லாரும் தேவ அன்பினால் கட்டப்பட்டவர்களாய், தேவ அன்பின் நிமித்தம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சபையை கட்டி, கர்த்தர் வரும்போது கர்த்தருடைய சபையாகிய மனவாட்டிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாய் கர்த்தர் வரும்போது, இதோ என்னுடைய மனவாட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் எல்லோரும் ஒரு பரிசுத்த நல் நடக்கையில் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ நெகேமியா ஒரு 52 நாளில் அவ்வளவு அழகாய் எல்லாரையும் கொண்டு ஒரே ஒருமித்த கருத்தோடு அவர்கள் எல்லோரும் தங்களால் இயன்ற காரியங்களை செய்து, ஆண்டவரே, இந்த தேசத்தின் அந்த பட்டணத்தினுடைய மதில் சுவரை கட்டினார்களோ, அதே போல் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு நாங்கள் இணைந்து உம்முடைய சபையாகிய இந்த பரிசுத்த மனவாட்டியை கட்டி கர்த்தருடைய மணவாளனாகிய கர்த்தர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.